எண்ணெயில் பொரிக்காமல் சுட சுட தீரும் ஸ்நாக்ஸ் இப்படி செய்து பாருங்கள். அதுக்கு ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து வெல்லம் கரைஞ்சி கொதி வரட்டும். கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுடுங்க. இன்னொரு ஃப்ரை பேனில் பாதாம், முந்திரி கூடவே ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. நல்லா வாழைப்பழம் நெய்யில் வதங்கினதும் அரைக்கப்பளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து அதையும் நெய்யில் நல்லா கலந்து விடுங்க. கலக்க பார்த்தே கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து ஆற விட்டுடுங்க. இப்போ ஆற வச்ச வெள்ளை தண்ணியை ஒரு மிக்சிங் பவுலில் வடிகட்டி சேர்த்துட்டு கூடவே நம்ம வதக்கி ஆற வச்ச வாழைப்பழம், தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதோட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு அதை இது மாதிரி கேக் ட்ரே இல்லாட்டி டிஃபன் பாக்ஸில் நெய் தடவிட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்தில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கங்க. வெந்த பிறகு திறந்தீங்களா நல்ல மணமான சுவையான சாஃப்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதை அப்படியே திருப்பி போட்டு பிளேட்டில் மாற்றி வேணுன்ற ஷேப்பில்